உண்மையை நாடி தேடுகின்ற உள்ளம் வாழ்வடையும். வரட்டு பிடிவாதம் கொண்ட மனம் அழிவையும் கண்டனத்தையும் தான் தேடிக்கொள்ளும். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் மனிதர்கள் வெறுப்பு வெறுப்புகளால் தான் ஆளப்படுகிறோம். நமக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், நமக்கு பிடித்த நமக்கு பொருந்துகிற ஆடையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு வீடு கட்டுகிறோம், நமக்கு பிடித்தமான வகையில் கட்டுகிறோம் இல்லையா? ஆனால் உண்மையை நாம் அப்படி வெட்டி திங்கரிங்லாம் பண்ண முடியாது. உண்மையை அப்படியே தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், நினிவே மக்களுக்கு யோனா இறைவாக்கு உரைக்கிறார். அது ஒரு எச்சரிக்கை, ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனால் அது ஒரு மிகப்பெரிய நகரம். ஏற்கனவே நாம் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதை நடந்து கடப்பதற்கே 3 நாட்கள் ஆகும். அவர் ஒரே நாளிலே ஓடி சென்று நற்செய்தி அந்த இறைவார்த்தை அறிவிக்கிறார். அப்போ அவர் வேகமாக சொல்லியிருப்பார். நம்ம நிறைய பேருக்கு வேகமாக பேசினா பிடிக்காது இல்லையா? என்ன இவர் வேகமாக சொல்லிட்டு போகிறாரு, நான் மனம் மாற மாட்டேன் அப்படின்னு இருந்திருந்தா அவங்களுடைய நிலைமை என்ன? அது மட்டும் இல்லாமல் அவர் வேறு இனத்தை சார்ந்தவர், யூதர் இல்லையா? யூதர் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு இருந்திருந்தா அந்த மக்கள் அழிவை சந்தித்திருப்பார்கள். எனவே இவற்றையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. அந்த உண்மையை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குரலில் கடவுளுடைய வார்த்தை இருந்தது, அந்த குரலில் ஒரு உண்மை இருந்தது. அவருடைய வாழ்க்கையின் நிலை, அந்த மனமாற்றத்துக்கான தேவையை அந்த குரல் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியது. அதை அறிந்த உடனேயே அரசன் முதல் அந்த ஆடு மாடு கூட அந்த பரித்தியாகங்களில் ஈடுபட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டது. ஆனால் இன்றைய நற்செய்தியில் இருக்கக்கூடிய மக்களை பாருங்களேன், இயேசுடைய வாழ்ந்த மக்கள், அந்த யூத மக்கள், அவருடைய மனத்தை பாருங்கள், வரட்டு பிடிவாதம். நீ எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடு, அப்போதான் நான் நம்புவோம். அடையாளம் கேட்பது என்பது அவருடைய பழக்கம். நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கிதியோன், ஆண்டவர் கிதியோனை அழைத்து நீ இஸ்ரேல் மக்கள் படையை வழிநடத்து என்று சொல்கிறார். அப்பொழுது கிதியோன் அடையாளம் கேட்கிறார். ஒரு அடையாளம் அல்ல, 2 முறை கடவுளிடம் அடையாளம் கேட்கிறார். கடவுளும் கொடுக்கிறார். ஆனாலும் எல்லா நேரத்திலும் நாம் அடையாளம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. சில காரியங்கள் அவசரமாக சரியான நேரத்தில் நடந்தேற வேண்டும். அந்த சூழ்நிலையிலே இறைவாக்கினர்கள் வந்தார்கள், போனார்கள், எல்லாம் சரி. ஆனால் இறைமகனே, இறைவனே மனிதனாக வந்திருக்கிறார். அவருடைய இடையே இறை அரசே மனித உருவில், இயேசு உருவில் அவர்களிடையே நடமாடி கொண்டிருக்கிறது. அவர்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள் அவர் பேசுவது செய்வது அனைத்தையும். ஆனால் அவர்கள் அந்த உண்மையை கண்டு கொள்ளவில்லை. ஏனென்றால் அவருடைய வரட்டு பிடிவாதம். நான் விரும்புவதுதான் உண்மை, நான் இப்படி நினைக்கிறேனே இதுதான் உண்மை, எனக்கு இப்படியே வந்தால்தான் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்வேன் என்ற அந்த வரட்டு பிடிவாதம். அதனால்தான் அவர்கள் கண்டனத்துக்கு உள்ளாவார்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இது இல்லை என்று நினைக்கிறோமா? நிறைய நேரங்களில் இது இருக்கிறது. நிறைய நேரங்களில் எத்தனை நல்ல அறிவுரைகளை நாம் இவன் பிடிக்காதவன் என்றதுக்காகவே நாம் தட்டி கழிச்சிட்டு போயிருப்போம். இவன் சொல்லி நான் கேட்கணுமா, இவன் பேரே யோகியமா என்று சொல்லுகிறோம். நிறைய அறிவுரைகளும் வாழ்வுக்கான பாடங்களையும் நாம் இப்படியே தட்டி கழித்திருக்கிறோம். இன்னும் நம்ம இந்த வழிபாட்டுக்குள் வந்தால் இது சொல்லலாமா என்னன்னு தெரியல. நிறைய நேரங்களில் நம்ம ஒரு குறிப்பிட்ட குருவிட்ட போய் தான் நம்ம பாவ சங்கீர்த்தனை செய்வோம். ஒரு குறிப்பிட்ட ஆளுகிட்ட தான் போய் நன்மை வாங்குவோம் இல்லையா? அது நமக்கு ஒரு விருப்பம். ஆனால் அதில் இருக்கும் உண்மை என்ன? எல்லா நன்மையிலும் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். அது சிஸ்டர் கொடுத்தாலும் அதே இயேசு தான், அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த குருவானவர்கிட்ட இருக்கிற கியூ நீட்டமாக இருக்கும். அந்த சிஸ்டர்கிட்ட இருக்க கியூ ரொம்ப கொஞ்சம் பேர் போவாங்க, அது பெருந்தன்மையோடு போவாங்க. அதுதான் அந்த உண்மையை நாம் கண்டு உணர்வதே இல்லை. நம் விருப்பம் வெறுப்பு இதை நம்மை மேலிடுகிறது, நம்மை ஆள்கிறது என்றதே சொல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை சொல்லவில்லை. ஆண்டவர் இயேசு உண்மையை தேடுபவர்களைத்தான் தேடுகிறார். அவரே உண்மையாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியிலே கூறுகிறார், நானே வழியும் வாழ்வும் உண்மையும் ஒளியுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது முதலில் செய்ய வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அவருடைய வழிகளை ஏற்று நடக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவருடைய குரலை கேட்பதற்கு நம் உள்ளத்தை தயார் செய்ய வேண்டும். எப்படி தயார் செய்ய வேண்டும்? நமது மனசான்றை சரியாக நாம் உருவாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மனசான்று என்பது கடவுளுடைய குரல். மனசான்றின் வழியாகத்தான் இறைவன் பேசுகிறார் மனிதனோடு. நொறுங்கிய உள்ளம்
இன்றைய பதிலளிப்பாடுகளே வருகிறது. நொறுங்கிய உள்ளம் எப்படி வருகிறது? ஒருவன் தன்னுடைய மனசான்றை கேட்கின்ற பொழுதுதான் அவனுடைய உள்ளம் நொறுக்கப்படுகிறது. எனக்கு மனசு உறுத்துதுங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். எப்படி உறுத்துது? அந்த மனசான்று வலிமையாக இருக்கின்ற பொழுதுதான். இந்த காலத்தில் வழக்கொழிந்த ஒரு வார்த்தை இதுதாங்க. யாராவது அரிதாக தான் பயன்படுத்துகிறாங்க, உனக்கு மனசாட்சி இல்லையான்னு. இப்போ மனசாட்சி பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. உனக்கு என்ன விருப்பமோ செய், உனக்கு என்ன விருப்பமோ செய்யும் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. மனசாட்சியை கேட்டு நடப்பவர்கள் மிக குறைவானவர்கள் தான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவலாகி நாம் முதலில் நம் மனசான்றை உருவாக்க வேண்டும். எப்படி? இறைவார்த்தையை வாசிப்பது, ஆன்ம ஆய்வு செய்வது, நல்ல மதிப்பீடுகளை வளர்த்து கொள்வது. இதன் வழியாகத்தான் நாம் நம்முடைய மனசான்றை நாம் உருவாக்குகிறோம். நமது பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய மனசான்றை உருவாக்குவது தான் அவளுக்கு நாம் சேர்த்து வைக்கின்ற மிகப்பெரிய சொத்து. எங்கள் அப்பா நல்லா என்னை வளர்த்துருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லணும். அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையை தேடி நாடுகின்றவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு இந்த நினைவே மக்கள் அடைந்தது போல வாழ்வடைய முடியும், ஒளியை அடைய முடியும். அதற்கு மாறாக இந்த யூதர்களைப் போன்று, இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களைப் போன்று வரட்டு பிடிவாதம் பிடித்தோம் என்றால் கண்டனத்திற்கும் அழிவுக்கும் தான் நான் ஆளாக வேண்டும். எனவே அத்தகைய உள்ளம் கொண்டவர்களாக, உண்மை தேடுவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.